குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா நம்ம லாஸ்டா சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாம போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமும் புத்தாண்ட மாதமும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க 1st ஆஃப் ஏப்ரல் 15க்குள்ள ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல டைம், இந்த ஒரு 15 டேஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, எடுத்த முயற்சிகளை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். இந்த 1st ஆஃப் இதில் நீங்கள் எது எடுக்கல அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் இழுப்பறியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனியோட பார்வை இருக்குது. 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்ப முயற்சி ஸ்தானத்தை எல்லாமே அழகா போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குருவோட பார்வை இல்லாமல் இப்போ 4ஆம் இடத்துல இருக்கு. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஜூனுக்கு அப்புறம் அந்த பார்வை செலுத்தினாலும், அந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை நீங்களே கொஞ்சம் காப்பாத்திக்குவீங்க. அதுக்கான ஒரு எல்லா மூமெண்ட்டும் நடக்க போகுது. அப்போ அந்த ஒரு பார்வை செலுத்துகிறதுக்கு முன்னாடி இப்போ குரு உங்களுடைய, அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த 1st ஆஃப் 15 ஜூனுக்குள்ள பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஃபர்ஸ்ட் 15 டேஸ் உங்களோட முயற்சி கண்டிப்பாக, ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தேவைப்படுகுது அப்படின்னா அதை முயற்சி எடுங்க. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, ஒரு பிளான் போடுறீங்கன்னா அழகாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இப்போ பண்ணுங்க. படிக்கிறதுக்கு புதுசாக ஒரு படிப்பு போகிறீங்க, அப்ராட் போகிறீங்க, அந்த படிப்புக்கு தேவையான ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த டைமில் எல்லாம் முயற்சி பண்ணுங்க. ஒரு நகை வாங்குறீங்களா, முயற்சி பண்ணுங்க, அதுக்கான பிளான் போடுங்க. ஏதாவது ஒரு அசட் வாங்குறீங்கன்னா பிளான் பண்ணுங்க. ஆனால் அதை எக்ஸிக்யூட் இந்த ஒரு 15 டேஸ்க்குள்ள அதுக்கான ஒரு முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எதுவுமே பண்ணாமல் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தடை, தாமதம், பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு காத்துட்டு இருக்கு.
உங்களுக்கு வந்து வருகிற வருமானம் நல்லா இருந்தாலுமே அதை வந்து நீங்க அழகா அதை சேமிச்சு வைப்பீங்களா அப்படின்னு கேட்டா அது மட்டும் என்னால ஒரு ஃபுல்ஃபில்டா சொல்ல முடியாது. ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கும். ஆனா வரவுக்கேற்ற செலவுகள் இருந்தாலும் சேமிப்பு அப்படிங்கிற இடத்துல ஒரு தட்டுப்பாடு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய வரவு வரும்போது அழகா உங்களுடைய மனைவி கையிலயோ உங்களுடைய கணவர் கையிலயோ இல்ல உங்களோட குடும்பத்துல உங்க அம்மா அப்பா கையிலயோ கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஓகே, நம்ம கையில இருந்து போனாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சேமிப்புங்கிறது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பண்ணிட்டே இருப்பீங்க. பட் உங்க கையில இருந்தா அது இருக்காது. ஸோ பிளான் ப்ராப்பர்லி. ஸோ குரு மாறிட்டாரு அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை. ஓகே, குரு பார்வை இருக்கிற வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணாலுமே வந்து குரு பார்வை நிவர்த்தி ஆகி இப்போ உங்களுக்கு அழகா பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் குரு அழகா கடகத்துக்கு மாறினாரு அப்படின்னா உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்த்தாலுமே 2க்குரியவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் அந்த பிரச்சனை இழுப்பறி கொடுப்பாரு. வரவுக்கேற்ற செலவுகளை கொடுப்பாரு. அந்த சேமித்து வைக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கொஞ்சம் தட்டுப்பாடு வரும். அதே மாதிரி வீட்டில் வந்து உங்களுடைய நாலேஜ் வந்து அப்படியே புஷ் பண்றேன்ட்டு நீங்க புஷ் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலயும் போய் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. இப்போ வந்து உங்களோட செயல்பாடுகள் என்னதான் நல்லா இருக்கும், ஆனா அகலமான ஒரு காலை வைக்காம நேர்த்தியா அதை வந்து செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன திறமையோ அதுக்கு மட்டும் நீங்க செலவு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஃபேவரா இல்லை. அதனால்தான் என்னதான் குரு பார்த்தாலும் அடுத்த ஒரு கிரகங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5க்குரியவர் வந்து இப்ப அழகா வந்து எல்லா பிளானட்டும் எந்த இடத்துல போய் உட்காந்துருக்கு, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி கூட போய் உட்காந்துருக்காங்க. இப்ப எல்லாருமே ஃபேவரா இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அதான் அப்ப இந்த காலகட்டத்துல யோசிச்சு நிதானிச்சு நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா நல்லது. மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நல்ல விதமானு கேட்டா 100% கிடையாது. தேவையில்லாம போய் யோசனைகள் கொடுக்கும். அந்த யோசனைகளை கட்டுப்படுத்துங்க. அப்ப நல்ல ஒரு முயற்சி. சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு புரிதலை கொடுப்பாரு. அப்ப என்ன பெஸ்டா படிக்கலாம் அப்படிங்கறது நீங்களே யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. என்ன மாதிரியான பிளானிங் பண்ணணும், உங்களோட லைஃப் என்ன, கேரியர் என்ன, இதெல்லாமே நீங்க அதை வந்து பிளான் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்க கொண்டுட்டு போனீங்க. ஒரு கடன் வாங்கி தான் உங்களோட வீடு கட்டுறீங்க, கடன் வாங்கி தான் உங்களோட பிசினஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கடன் எவ்வளவு வாங்கணுங்க அப்படிங்கறத யோசிங்க. கடனுக்கு மேல ஒரு கடன் டாப் அப் பண்றதுனால இப்ப பண்ணிடாதீங்க, பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. தேவை இருந்தா மட்டும் பண்ணுங்க, அதுவும் அளவா பண்ணுங்க. ஸோ இந்த காலகட்டத்துல தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனிச்சு பண்ணீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறைய கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில்.
மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சியாகி சனி சூரியனோட இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்கிறது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை, இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார், உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கார். அதனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் இருக்குது. அதாவது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பிரச்சனை, நீங்கள் அரசியலில் ஒரு பெரிய பிரச்சனை, உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பார், அவர் போதும் உங்களை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கொண்டு போய் எப்படி ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை தெரியாமல் எனக்கு என்னால் முடியுமான்னு இருந்தப்போ ஜாம்பவான் ராமாயணத்தில் சொன்னாரோ அது மாதிரி உங்களுடைய பராக்கிரமத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஜாம்பவான் உங்களுக்கு இருப்பார். அந்த ஜாம்பவான் யார், என்னுடைய ஒரு அட்வைசர் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். அந்த கண்டுபிடிக்கிற நேரத்தில் இப்போ இருக்கீங்க, அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, சதுர் கிரக சேர்க்கை. இதில் 4ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை, அதாவது ராசிநாதன் குருவும் 7ஆம் வீட்டு அதிபதியும் 4-7க்கு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் வேலைக்காக இடமாற்றம், தொழிலுக்கான இடமாற்றம், புதிய வேலையில் சேர்றதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 19ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வராரு. அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு சனியின் பார்வையில். எதிரிகளால் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து நளினமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் பேரில் ஒருத்தர் சொல்லுவாங்க, இது எல்லாத்துக்கும் பிரச்சனை இவன் தான் சார், தனுசு ராசிக்காரன் தான் சார் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல ஒரு சமயோஜிதமாக ஒரு ஹேண்டில் பண்ணுவீங்க பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்ல அட்வைசர் ஒருத்தர் இருக்கார். அவர் மூலமாக அந்த பிரச்சனையில் நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிச்சு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சூரியன், உங்களுடைய பாக்யாதிபதி சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சமடைகிறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முன்ஜென்ம புண்ணியமும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றும்.
எப்பேற்பட்ட அவமானமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடைசி நேரத்தில் அந்த தப்பு நீங்கள் பண்ணலைன்னு சொல்லி வெளியில் வருவீங்க. அரசாங்க ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், அரசாங்கம் உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நீ தான் வந்து நாட்டுக்கு எதிராக இதை பண்ணின அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதுவும் இப்போ எலெக்ஷன் டைம் வேற, உங்களுக்கு ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் உங்கள் முன்னோர்களின் மூலமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் இந்த மாதம் தங்களுடைய படிப்பு ஆற்றலை வெளிப்படுத்தி குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். குறிப்பாக தந்தைக்கு மரியாதை பெற்று தருவார்கள். அதே சமயம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ராசியில் பிறந்த வேலைக்கு செல்லும் இளம் ஆண் பெண்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விசேஷம். குருவின் பார்வை பலத்தின் மூலமாக பதவி உயர்வு, வழக்குகளில் வெற்றி போன்ற நல் விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி மதியம் 3:13 முதல் ஏப்ரல் 25 இரவு 8:06 வரைக்கும் இருக்குது. அந்த நாட்களில் நீங்கள் அவசரப்பட்டு எதை சொன்னாலும், நீங்கள் சொல்லாத விஷயத்துக்கே தப்பு சொல்லும் போது நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் தான் ஜவாப்தாரி யாரீங்க. அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை திறக்காதீங்க. யாராவது உங்ககிட்ட கருத்து கேட்டால் மட்டும் அட்வைஸ் பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார, 8 இல்லை 9 மணிக்குள்ளார, வாரம் வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார பசுமாட்டுக்கு நல்ல கருப்பு காராம் பசுமாடு, அந்த காராம் பசுமாட்டுக்கு வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், அப்படி இல்லை அப்படின்னா வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் கலந்து அந்த பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஏற்படுகின்ற அபவாத பெயரிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள், சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது வந்து பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவுல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும், வருகிற ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த தனுசு ராசியுடைய அமைப்பை பார்ப்பதற்கு முன், என்னுடைய பெயர் குரு மணிகண்டன், நான் கேரளா பாலக்காடு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா NLS அப்படின்னு நட்சத்திர லக்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையில நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 லக்னம் நம் 12 பாவகங்களை இயக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த பாவங்களை, அந்த ஜாதகத்தின் சூட்சமம், அந்த செயல்பாட்டுகளை சரியாக செயல்படுத்தினால் எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெற முடியும்னு சொல்லி அந்த முறையில ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியுடைய பலனை பார்ப்பதற்கு போகலாம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நட்டுணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய, எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாத நாயகர்களாக வரக்கூடியவர்கள் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும். தனுசு ராசிக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த 5க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் சனி பகவானுடன் போய் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சனி பகவானுடன் போய் இருக்கிறார்.
அவர் 3க்கும் 2க்கும் அதிபதி. அதே போல சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி அவர் 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உரியவர் தனுசு ராசிக்கு 5ல் போய் இருக்கிறார். 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உரியவர் 5ல் போய் இருக்கிறார். அப்போ இவருக்கு செயல்படக்கூடிய பாவங்கள் என்னென்ன பாவங்கள் பார்த்தோம்னா 4, 5, 6, 11. இந்த 4ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய வண்டி, வாகனம், வீடு, சுகம், சொத்து இது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை வந்து தாக்கும். அப்போ அதனால நாம அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் கவனமாக இருப்பது நல்லது. பங்கு கேட்டோ பங்கு கொடுத்தோ இல்ல தாய் வழி வரக்கூடிய பிரச்சனைகள், தாய் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்தில் வந்து ஏதாவது ஒரு உரிமை பிரச்சனை, இது எல்லாமே வந்து இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த மாதம் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்தந்த பாதிப்புகளை சந்திக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து கடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம். அதே போல புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான ஏற்பாடோ இல்ல வண்டி வாகன தொழில் செய்யலாம் என்கிற ஏற்பாடோ மனசில் தோன்றும், செயல்படுத்த நினைப்பீர்கள். தொழில் மாற்றம் செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் வரும். அதேபோல் குழந்தைகளை பிரிந்து குடும்பத்தை பிரிந்து நாம் செல்லலாமா என்ற ஒரு எண்ணம் வரும். வீட்டிற்கு இப்ப பக்கமா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தொழில் செய்யறவங்களா இருந்தா தொழிலை மாற்றி ஒரு 20-30 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வரக்கூடிய ஒரு அலைச்சலான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு உண்டான புத்தி ஞானம் இப்ப தோன்றும் அமைப்பு வரும். அதே போல 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 5ல், அவர் வீட்டுக்கு 12ல் போய் இருப்பதால் ஏதாவது ஒரு சுப செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இல்லையா வாங்கிய கடனை அடைப்பதற்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு வருகிறது. நிலையான வருமானத்திற்கு உண்டான முயற்சி எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளியூர் வெளிநாடு செல்ல மனசு திட்டமிடும். அதே போல தெரியாத உறவுகளால் ஏதாவது தொந்தரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை, புதிய உறவுகளால் தொந்தரவு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் நாம் எத்தனைதான் செய்தாலும், தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக எத்தனைதான் செய்தாலும் அந்த செய்தது ஒன்றும் குடும்பத்திற்கு காணாதது போல் குடும்ப உறவுகளிடமிருந்தும் மனைவியிடமிருந்தும் தேவையில்லாத மனக்கசப்பு உண்டாகும் நேரமாக இருப்பதால் நாம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். அதே போல குழந்தைகளுடைய ஆயுள், ஆரோக்கியம், மருத்துவம் இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் நாம் ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக இருந்து செயல்பட வேண்டும். பண தேவைகள் பற்றாக்குறையாக வந்து மனதை சங்கடப்படுத்தும் சூழ்நிலை இருக்கிறது. அதனால் அதையும் நாம் நம் கட்டுப்பாட்டுக்குள் என்னென்ன விஷயங்கள் நம்மால் கடந்து போக முடியுமோ அதனுள் செலவு செய்து இந்த மாதத்தை கடக்கும் அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த 11ஆம் இடமும் அங்கே சம்பந்தப்படுவதால் எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய வீடாகவே போவதால் 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் சம்பந்தப்படுவதால் இந்த மாதம் பணபரவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் சுக்கிரனோடு சம்பந்தப்படுவதால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தாய் வழி உறவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொத்து சுகங்களில் ஒரு முன்னேற்றம், திடீர் வரவு, வருமானம், அதே போல தந்தை வர்க்கத்தில் பாட்டனார் வர்க்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பங்கு, இந்த மாதிரி எதிர்பாராத விதமா உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்திலிருந்து ஏதாவது எதிர்பாராத விதமா இதை நீ வைத்துக்கொள், இதை நீ செய், இதுமேல் இது உனக்குத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வாக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இந்த மாதம் உங்களை சனி பகவான் வந்து 4ஆம் இடத்திலேயே இருக்கிறார். இந்த மாத கிரகமாய் போய் சேரக்கூடிய செவ்வாய் பகவானும் சனி பகவானும் யுத்த கிரகம் ஆவதால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நமக்கு கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் வந்து ஏதாவது இன்ஜின் செலவு, பெரிய செலவு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி வாகனங்களை ஆயில் எல்லாம் டெய்லி செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி செய்யறப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம்.
அப்போ இவங்களுடைய வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய வழிபாடு பொங்கு சனீஸ்வரர் வழிபாடு. திருக்கொல்லிக்காடு இந்த மாசத்துல ஒரு தடவையாவது போயிட்டு வந்துறீங்க. உங்களுக்கு அங்க இருக்கும் அக்னீஸ்வரருடைய தரிசனத்தாலும் பொங்கு சனீஸ்வரருடைய தரிசனத்தினாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தாக்கம், நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொன்னோம்னா 2ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணையும் பயன்படுத்தவும். இதே மாதிரி கூட்டு எண்ணிக்கையில் 2, 5 என்று வரக்கூடிய தேதிகளும் உங்களுக்கு யோக தேதிகளே. இளம் மஞ்சள் நிறம், பல வர்ண கலர்கள், எல்லாம் இளநிற கலர்களாக உபயோகப்படுத்துவது, நிறங்களை உபயோகப்படுத்துவது உங்களுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலையை தரும். கொண்டக்கடலை தானம் செய்வது, கொண்டக்கடலை பிரகஸ்பதிக்கு, நவகிரகத்தில் குரு பிரகஸ்பதிக்கு கொண்டக்கடலை மாலையிட்டு வழிபடுவது, கொண்டக்கடலை வேவிச்சு ரோட்டோரம் இருப்பவர்களுக்கு தானம் செய்வது உங்களுக்கு ஒரு சிறந்த முன்னேற்றத்தை தரும்னு சொல்லி நான் இந்த உரையை முடிக்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டினி மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக நம்ம லாஸ்ட்டாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமாக இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததான் நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாமல் போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போகிற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலிமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமே எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம், இந்த புத்தாண்டு 2026 கன்னி ஓகே எப்படி இருக்கு? ஆல்ரெடி கண்டக சனியோட பார்வை கந்திஷ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? எல்லா கிரகங்களும் 7ஆம் இடத்துல இருந்து அழகாக சமசப்தம பார்வையை உங்களை பார்க்குறாங்க. ஓகே,
இந்த பார்வை மூலியமாக என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷன்ஸ் அந்த ராசி லக்னத்துக்கு இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆக போகிறது உங்களோட வேலை, கெரியர். நிறைய ப்ரெஷர் கொடுக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கோங்களேன். லவ் நல்லா போயிட்டு இருக்கும், இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, இப்போ வந்து குரு டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் என்ன கொடுப்பாரு அப்படின்னா, ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு குரு. ஏன்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா குரு வந்து ஜூன்ல மாறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நல்லா தான் இருக்கார், பட் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஒரு வீடு மாற்றம், ஒரு இடம் மாற்றம், ஒரு வாகனத்தை மாற்றக்கூடிய இடம், அப்படி இல்லாட்டி வந்து நீங்களே வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு மாறுவீங்க. ஓகே, இது நல்லதா அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்துல சத்தியமா அது நல்லது கிடையாது. ஏன்னா அதுக்குண்டான எல்லா வேலையும் வந்து மற்ற கிரகங்கள் அழகா உட்காந்து உங்களை பார்த்து புஷ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி எல்லாத்தையும் வந்து இங்கேருந்து மாறு மாறு மாறு, அது வந்து உங்களை தேடுதல் வச்சு அது எல்லாத்துக்கும் அது ஒரு இடத்துல போய் நின்றுருக்கும். ஓகே மாற்றலாம் அப்படின்ட்டு. ஓகே, நமக்கு வந்து புத்தாண்டுக்கு அப்புறமா சூப்பராக இருக்கும், நம்ம மாறிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ யாராவது உங்களை ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நான் இந்த வேலையை விட்டு நான் வந்து மாற்ற போகிறேன், எனக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா, ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் இந்த டைமில் வரும். அந்த ப்ரெஷர் கொடுக்கும், மாற்ற வைக்கும். அந்த மாற்றுறதுக்கான எல்லா ஐடியாஸும் அப்படியே ரெடியாக இருக்கும். எங்கேயுமே இல்லாத ஒருத்தர் உனக்கு ஒரு வேலை ரெடியாக இருக்குன்னு கூப்பிடுவான். அப்போ உடனே நமக்கு இன்னும் தைரியம் ஜாஸ்தி ஆகிடும். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்கு இது உங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாதம். யாராவது அப்படி கூப்பிட்டாங்க, ஓகேப்பா நான் வரேன், ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த நீங்கள் அத்தை பிளாக் பண்ணும். உடனே சரி ஓகே, எனக்கு அவன் ரெடி ஆயிட்டான், நான் இவனை போட்டு பழி வாங்க போகிறேன், நீ என்னையா எனக்கு வேலை கொடுக்கறது, எனக்கு போய்க்கிறேன், ஐ எம் ரெடி டு மூவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் பண்ணும்போது அங்கே அவர் உங்கள் ஃபோன் எடுக்க மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். அப்போது இருக்கிறதும் இல்லை பறக்கிறதும் இல்லை, அழகாக நடுத்தரத்தில் நிற்பீங்க. ஏன்னா இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த ஏப்ரலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்டால் அங்கேயே கொஞ்சம் சில வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்க போகுது. ஸோ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் உச்சத்தில் இருந்தாலும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறினாலுமே அவர் வந்து நல்ல ஒரு வியாபாரங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் கொடுத்தாலுமே அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுவார், செலவுகளை வைப்பார். என்னடா ஒரு 1000 ரூபாய் இன்னைக்கு நம்ம சம்பாரிச்சோம், இன்னைக்கு 1100 ரூபா வேணா எக்ஸ்ட்ராவா வந்து உங்களுக்கு செலவு வருமே தவிர உங்களுக்கு ஒரு 500 ருபீஸ் செலவு வந்து 500 ருபீஸ் சேமிப்பு அப்படின்னு இருக்காதுன்னு சொல்ல வரேன். அப்போ வந்து என்ன அப்படின்னா அனாவசிய செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கவும், யோசனைகள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிராவல் பிளான் பண்ணுவீங்க, அது மூலியமாக விரயங்கள். அப்போ காசு இருக்கிறனால தான் அந்த இது. அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த காசு வரும்போது அழகா ஏதாவது ஒரு விஷயத்துல சேர்த்து வைக்கிறதோ பேங்க்ல மெயின்டைன் பண்றதோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஸோ கண்டக சனி பார்வையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மந்தத்தன்மையாகவும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணாலுமே இப்போ அப்படிதான் இருக்கும். இப்போ சூரியனும் பார்க்கிறது 12க்குரியவர் உங்களை பார்க்கும்போது அந்த 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு உச்சமாக போகிறார் அடுத்தது. அப்போ 12க்குரியவர் உச்சமாகும் போது எப்படி இருக்கும், விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ யார் மூலியமாக விரயங்கள், இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு வேலை விஷயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விரயங்கள், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவுகள், இதெல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் அலர்ட். ஸோ இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் கவனம் தேவை. எதுவுமே வந்து ஃபோர்ஸபிளா மூவ் பண்ண வேண்டாம் கன்னி ராசி. கவனமா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா செலவு பண்ற இடத்துல 10 ரூபா செலவாகும், அவ்வளவுதான். ஆனா செலவாகும், விதியை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா மதியினால் இதையே கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதை கொண்டுட்டு போகலான்னு சொல்றேன். ஸோ இந்த 2026 கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு பொறுமையும் கவனமும் தேவை. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள்
சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா, 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கன்னி ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தவங்களுடைய அட்வைஸ் தான் தேவை. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் குழப்பிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, அப்படி பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணுன்னு. குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க, ப்ரொஃபஷ்னல் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களால குழப்பம். யாரும் உங்களுக்கு உண்மையை சொல்லலை. உங்களை எப்படியெல்லாம் குழப்ப முடியுமோ அப்படி குழப்பிட்டு இருக்காங்க. அதனால் பொறுமை அவசியம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க இரிட்டேட், அதாவது உங்களை பதட்ட வைக்கிறதே. இப்போ சில அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா மக்களை பதட்டமடைய வைக்கிறதுலேயே அவங்களுக்கு குழப்பாக இருக்கும். அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு காசு. ஏன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்குறவன் அப்போ தான் சொல்லுவான், என்னை பொறுத்த வரைக்கும் நீ இந்த மக்களை பதட்டமாகவே வச்சுருக்கணும், அப்போ தான் உனக்கு நான் காசு கொடுப்பேன்னு. அதுக்குன்னே சில ஊடகங்கள் சில சினிமா துறையில் இருக்கிறவங்களெல்லாம் காசு கொடுத்து பேச வைப்பாங்க. அது மாதிரி
உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பதட்டமாக வைக்கணுன்னே உங்கள்கிட்ட ஏதாவது ஒம்புக்கு இழுத்துட்டு இருப்பாங்க. இந்த உரண்டு இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கோயம்புத்தூர் சைடுன்னு நினைக்கிறேன். இந்த உரண்டு இழுக்கிறது இவங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்குது உங்ககிட்ட. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பொறுமை மிக அவசியம். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் உறவுகள் உங்களை பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் அண்ணனோ இல்லை உங்கள் தம்பியோ உங்கள் தங்கையோ பொறுமையாக அவங்கள பாதுகாக்கிறாங்க. நீ கத்தாத, பேசாத, நீ பொறுமையாரு, நீ ஒழுங்காரு. அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறதுல ஏதோ நல்லது இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் நீங்களும் ஈடுபட்டுட்டு வரீங்க. அதனால் இந்த ராசியில் பிறந்த பெண்கள், குறிப்பாக குடும்பத் தலைவிகள், படிக்கின்ற குழந்தைகள், திருமண வயதில் இருக்கும் பெண்கள், திருமணமான பெண்கள், வயது முதிர்ந்த பெண்கள், பாட்டியான பெண்கள், யாராக இருந்தாலும் சரி, பெண்கள் அப்படின்னு சொன்னாலே கன்னிராசியில் பிறந்தவங்க பொறுமையாக இருப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும். பொறுமை அவசியம். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டியில் இந்த காலத்து லேடிஸ்லாம் ஃபாஸ்ட்டாக வண்டியில் போகிறாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, லேடிஸ் விழுந்தாங்கன்னா நான் 10 பேர் வருவான், ஆம்பளை விழுந்தால் 4 பேர் தூக்கிறதுக்கு கூட வரமாட்டான்னு. அது உண்மை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வரும்போது அந்த 10 பேர் சேர்ந்து உங்களை திட்டுவான். 10 பேர் இருக்க பொது வெளியில் திட்டு வாங்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் வெளியில் வண்டியில் போனாலும் சரி, வீட்டில் வேலை பண்ணாலும் சரி, ஸ்கிட்டாகி விழறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. விரையாதிபதியான சூரியன் உச்சமடைவதன் மூலமாக ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே தந்தை மூலமாக குடும்பத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 17ஆம் தேதி மதியம் 12:03 முதல் ஏப்ரல் 19ஆம் தேதி மதியம் 12:31 வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா ஏப்ரல் 17 அமாவாசை முடிஞ்சதுன்னா தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்கடனை செய்வது நல்லது. அப்படி தந்தை இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்பா இருக்கும்போது இந்த அந்த தர்ப்பணம்லாம் பண்ணக்கூடாது. அப்பா இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணணும்னா, அந்த அமாவாசை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ அல்லது சிவன் கோயிலுக்கோ போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு உங்களால் முடிஞ்ச ஒன்றா இளநியோ இல்லாட்டி நல்லெண்ணியோ வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது. இதை தவிர உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா தினமும் சூரிய வழிபாடு பண்ணணும். தினமும் சூரிய வழிபாடு ப்ளஸ் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணணும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல அறிவுரையை நல்லவர்கள் மூலமாக கிடைக்க பெறுவீர்கள். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும். அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் குரு மணிகண்டன் ஜோதிடர், கேரளா, பாலக்காடு. நாம பாத்தீங்கன்னா NLS சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நட்சத்திர லக்ன முறை அப்படின்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 லக்னம் நம் 12 பாவகத்தை ஆள்கிறது. அது எந்த சூட்சமத்தில் ஒளிந்திருக்கிறதோ அந்த சூட்சமத்தை செயல்படுத்தினால் வெற்றி பெற முடியும் உங்கள் ஜாதக அமைப்பில்னு கேரள முறையும் தமிழ் பாரம்பரிய முறையையும் இணைத்து உங்களுடைய ஜாதகத்தில் வெற்றியான அமைப்புகள் எங்கே இருக்கிறது, உங்கள் செயல்களுக்கு உண்டான மாற்றங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்த்து பலன் சொல்கிறோம். சரி, நாம இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி செயல்படும், ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி செயல்படும், கன்னி ராசிக்காரர்கள் எந்த விதத்தில் செயல்பட்டால் சில பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம், சில நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறதான்
நாம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா கன்னி ராசியுடைய அமைப்பை பார்த்துக்கலாம். ஓம் மங்கும் மகா கணபதி நமக. ஓம் மங்கும் மகா கணபதே நமக. ஓம் மங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நத்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி நாம இப்போ ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி செயல்பட போகிறது. இந்த ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு நாயகர்களாக வரக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தான் நாயகர்களாக வரக்கூடியவர்கள். அப்போ இந்த சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்திலும், செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். அப்போ கன்னி ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 8இல் போய் இருக்கிறார், மேசத்தில். அதே மேசத்திற்கு உண்டான அதிபதி செவ்வாய் பகவான் மேசத்திற்கு 12ஆக 7இல் இருக்கிறார். அப்போ 7ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் செயல்படக்கூடிய சூழ்நிலை மாதமாக இருக்கிறது. 7ஆம் பாவகம் என்பது என்னவென்றால் இவர்களுடைய கூட்டு தொழில், கூட்டாளிகள், நண்பர்கள், அதே போல கலத்திரம்னு சொல்லக்கூடிய மனைவி, இந்த எல்லா விஷயத்திலையும் அவங்க ஒரு கெடுபலன் வரக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சனி பகவானுடன் சேர்ந்து செவ்வாய் பகவான் மீன ராசி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் அங்கே வீண் வாக்குவாதங்கள், விரயங்கள், விவாதங்கள், ஆரோக்கிய பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, மனப்பிரச்சனை, குணப்பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. அதே போல 8ஆம் இடமும் அங்கே தொடர்பு கொள்வதால் இந்த 8ஆம் பாவகம் எதிர்பாராத நன்மைகளையும் சொல்கிறது, எதிர்பாராத தீமைகளையும் சொல்கிறது. இப்போ எதிர்பாராத நன்மைகள் அப்படின்னு சொன்னா, நான் இன்று பார்க்க வேண்டும் என்று நினைத்த நபரை நினைத்து பார்க்காமல் என் நேர் எதிரே கண்டேன், கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்று சொல்வதற்குண்டான வாசகத்திற்கு இணங்க அந்த செயலும், அதே போல் நான் நினைத்தேன் இது நடக்கும் என்று அது என்னை தேடி வந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கும் ஒரு கெட்ட செயல்கள் உங்களை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையும், அதே போல் தேவையில்லாத வழக்கு, வம்பு, வண்டி வாகன இடர்பாடுகள், விபத்துகள், இதுபோல் உள்ள சின்ன சின்ன சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல வம்பு, வழக்கு, வண்டி வாகனத்தால் நடந்து வரும் கேஸுகள் இருந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும், அதே சொத்து வழக்கு சம்பந்தப்பட்ட கேஸுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும், ஏனென்றால் இடத்திற்கு சம்பந்தமான செவ்வாய் பகவானும் மண்ணிற்கு சம்பந்தமான சனி பகவானும் சேர்ந்து 12ஆம் இடம் சேமிப்பு, விரய சேமிப்பு அப்படின்னால அதை போராடி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருப்பவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வரக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது இடம், வண்டி, வாகனம், சொத்து போன்ற வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுவும் இந்த 8ஆம் பாவகம் தான் செயல்படுத்தி தரப்போகுது. 9ஆம் பாவங்கிற பாக்கியாதிபதி 8இல் போயிருப்பதால் இந்த பாக்கியமான செயல்கள் திடீரென்று தந்தை சொத்து, தந்தையால் வரக்கூடிய வருமானம், தந்தையுடைய ஆரோக்கியம் கவனமாக பார்க்க வேண்டும், தாயுடைய ஆரோக்கியம் கவனமாக பார்க்க வேண்டும். உங்களுடைய அதாவது கௌரவம், அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய புகழ், அதுல ஏதாவது ஒரு கரும்புள்ளி வருவதற்குண்டான சூழ்நிலைக்கும் அதில் ஜாக்கிரதையாக கவனமாக கையாள வேண்டும். ஏனென்றால் 9ஆம் அதிபதி 8இல் போய் இருப்பதால் அந்த 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு 12 அவருக்கு 12இல் இருப்பதால் நம்ம சில விஷயங்கள்ல
வந்து ரொம்ப கவனமாக இருந்து செயல்படணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளிடம் இருக்கும் பொருள்கள் களவு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த கன்னிராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருள் பணம், பர்ஸ், நகை, வெள்ளியோ தங்கமோ, அதே மாதிரி வீட்டில் இருக்கும் துணிமணிகள் கூட களவு போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஏதாவது எதிர்பாராத விதமாக தீப்புண், அதே போல தீயினால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் திடீரென்று நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் நம்ம வந்து இந்த கன்னிராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, அதே போல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலையில் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல எல்லாம் திடீர்னு ஒரு நல்ல அமைப்பு நடக்கும். வேலை மாற்று வரும், இடமாற்று வரும், ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி உயர்ந்த பதவிகள், அதிகாரிகள், காவல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி கணக்கு பிள்ளையாக இருப்பவர்களுக்கு அந்த படிப்பிற்கேற்ற உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அதை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய பெயர் கெஜெட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவர்மெண்டுடைய ஆர்டர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மன வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு, அதற்குண்டான செயல்பாடுகள், அதற்குண்டானவர்களை காண்பது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தொடக்கி வைக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அவர்களுக்கு துணையாக இருக்கும். அப்போ இந்த கன்னிராசிக்கு 7 கூடிய அதிபதி கன்னிராசிக்கு 10லே போயிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருப்ப போது அந்த 10ஆம் இடம் என்பது ஜீவனம், கர்மம், தொழிலை சொல்வதால் அவர்களுடைய புண்ணிய பலன் அதிகரிக்க வேண்டும். அதே போல கர்ம பலன் குறைய வேண்டும். அதே போல வாழ்க்கை தரம் உயர வேண்டும். அப்போ இந்த புண்ணிய பலனும் புண்ணிய பலன் கூடி கர்ம பலன் குறைந்து வாழ்க்கை தரம் உயர, ஜீவனம் வலுப்பட அவர்களுக்கு 7ஆம் இடங்கிற கலத்தரத்திடமும் கூட்டாளிகளிடமும் கவனமாக இருந்தால் இந்த வெற்றி கிடைக்கும். பண நஷ்டம் வராது, தொழில் நஷ்டம் வராது, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு வராது. அந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்த்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும், ஒவ்வொரு உறவிலும், ஒவ்வொரு செயலிலும் கன்னிராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத விதமான லாபமும் இருக்கிறது, எதிர்பாராத சங்கடமும் இருக்கிறது. அதை கவனமாக கையாள வேண்டும். அவர்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சமயபுர மாரியம்மன் வழிபாடு. நேரத்திற்கு தகுந்தது போல் அவர்கள் கிரகங்கள் மாறி நடக்க, சமயம் என்றால் நேரம், மாறி என்றால் மாறுதல், சந்திரன். அப்போ சமயபுர மாரியம்மன் வழிபாடு இந்த ராகு சந்திரனுடைய அமைப்புல உங்களுக்கு நல்வெற்றியை தரும். அங்கேயே அயன சயனத்தில் இருக்கும் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி தயிர் சாதம் அன்னதானம் செய்வதும், கூழ் ஊற்றுவதும் உங்களுக்கு நல்ல பக்க பலமாக இருந்து செயல்படும். உங்களுடைய ராசியான எண்ணாக 1ம் 9ஐயும் பயன்படுத்தலாம். 1ஆம் எண்ணையும் 9ஆம் எண்ணையும் பயன்படுத்தலாம். 1ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வரக்கூடிய 1ஆம் தேதி, 9ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வரக்கூடிய 9ஆம் தேதியை பயன்படுத்தலாம். அதே போல் நீங்கள் தானமாக செய்வது தயிர் சாதம் தானம் செய்வது சிறப்பு. இந்த மாதத்தை கடந்து செல்வதற்கு நீங்கள் கவனமாக இருந்தால் வெற்றி உங்களதுன்னு சொல்லி நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன். வணக்கம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டினி மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக நம்ம லாஸ்ட்டாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்.
ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததான் வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போடுற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd World War அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமாக எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் புத்தாண்டு மாத பலன்கள் ரொம்ப இருக்கிற எல்லா ஹவுஸையும் பார்க்கும்போது இந்த ஹவுஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆல்ரெடி வந்து சூரியன் வந்து, நான் சொல்கிறது வெயில் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து மண்டையில் சூடு ஜாஸ்தியாக இருக்குது. எல்லா கிரகங்களும் என்கிட்டே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க. அதிகமான குழப்பமான நிலைமையை வந்து இந்த மாதம் தரும். யாரெல்லாம் உட்காந்துருக்கு? ஆல்ரெடி சனி வந்து உட்காந்துட்டு சக்கப்போடு போட்டுட்ருக்கு, ஜென்ம சனி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா புதன். இப்போ சுக்கிரன் உச்சமா இருக்காரு. இப்படி எல்லாரும் போட்டு என்னை தாக்குறீங்களே, நான் என்னதான் பண்றது, எங்கே தான் போய் உட்காருறது? இப்போ கும்பலக்குனா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் அங்கிருந்து போயிட்டு ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு டேட்ல மாறும்போது அழகா வந்து எங்க போய் உட்காராங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல. ஆல்ரெடி சூரியன் சனி இணைவு வேற இருக்கு. ஓகேவா? இப்போ ஏப்ரல் 15க்கு மேலதான் வந்து அழகா வந்து மேஷத்துக்கு போவாரு. அப்ப சூரியன் சனி இணைவு என்ன அப்படின்னா, தந்தை மகனாக இருந்தால் பிரச்சனை, தந்தை மகளாக இருந்தால் அது பாசிட்டிவ். அப்போ உங்களுக்கு வந்து தேவையில்லாம எடக்கு முடக்கா பேசுறது, வீட்டில் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்க வாயை கட்டுப்படுத்துங்க. வாயை ஓவரா பேசக்கூடாது. அமைதியா இருந்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் உங்களை வந்து இது கட்டுப்படுத்தும். ஆனா அமைதி இருக்க விடாது. செவ்வாய் இருக்காரு, எங்க போய் அமைதி? எங்க தேவையில்லாம புசு புசு புசுன்னு போறது, பேசுறது, சண்டை போடுறது, அப்புறம் அச்சச்சோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்டா கிடையாது. அப்போ வந்து இல்லை அப்படிதான் சொல்லிட்டு அப்புறம் தேவையில்லாம மாட்டிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். ஓகேவா? அப்போ சூரியன் மாறுற வரைக்கும் அப்படின்னா இந்த டைம்ல கொஞ்சம் அமைதி. 1st of April 2nd of April அப்படி பிரிச்சுக்கோங்க. 2nd of April சூரியன் மாறிடுவாரு. அப்புறம் அடுத்தது ஒரு 41 daysக்கு அப்புறமா அழகா இருந்து பண்ணீங்கன்னா செவ்வாய் மாறுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்ல ஒரு மாற்றம் வர வரைக்கும் வெயிட்.
ஓகே, ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா வந்து குரு ஜூனுக்கு அப்புறமும் உங்களை பார்ப்பார். அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வந்து இந்த மாதம் மட்டும்தான். ஜூன் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த குழப்பத்தை வந்து நீங்கள் குழப்பம் அடையிறத போய் நீங்கள் மற்றவங்க கிட்ட அதை குழப்பமாக சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கே வந்து ஒரு கன்ஃபார்மேஷனான ஒரு இதுவே இல்லாதப்போ நீங்கள் யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த முறையில் நீங்கள் வந்து அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு இல்லாமல் இருக்கும். நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. அப்போ உங்களுக்கே கன்ஃபியூஷன் இருக்கும்போது உங்களுக்கு யார் புத்தி எதை சொன்னாலுமே நீங்கள் கன்ஃபியூஷனில் தான் இருப்பீங்க. அதை எடுத்துக்கவே மாட்டீங்க. உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், நல்ல விஷயம். அப்போ குரு பார்வை 10ல் இருக்கும்போது உங்களுக்கு தொழில், நல்ல முன்னேற்றம், வருமானங்கள் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வருமான ஸ்தானத்தை இயக்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் அதை வாங்கிக்கோங்க. ஸோ பண தட்டுப்பாடு, தொழிலில் முன்னேற்றம் இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுது. எந்த தட்டுப்பாடும் இல்லை. ஆனால் இந்த செலவுகள், இந்த கன்ஃபியூஷன் என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயத்த உருவாக்கும். அப்போ 4ஆம் இடத்துல வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை கெடுக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து நிறைய தூங்காமல் இருப்பீங்க. தூங்குங்க. அப்போ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் அட்டடா அப்படின்னு தூங்குவீங்க. அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய பாடி ஸ்ட்ரெஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து ஆதிக்கம் நிறைந்த கிரகங்கள் உங்களுடைய நல்ல அழகாக தலையிலே உட்காந்துருக்காங்க. அப்போ ஆதிக்கம் செலுத்தணும், நான் சொல்றது அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தேவையில்லை. இப்போ பிறப்பு ஜாதகத்தில் எல்லாரும் அங்கே இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய குணாதிசயம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது வந்து கன்ஜெக்ஷன்ஸ், டிரான்சிட் இதெல்லாமே வந்து மாறக்கூடிய ஒரு தன்மை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும், அப்பப்போ இருக்கக்கூடாது. அப்பப்போ வரக்கூடிய ஒரு கிரகத்தை வச்சு நான் தான் கில்லி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் மாட்டிக்குவீங்க. அப்போ அந்த யோசிச்சு நிதானித்து அந்த ஒரு யுத்தத்தில், கிரக யுத்தத்துல இருந்து அதை சரி செய்துக்கு உண்டான ஒரு டைம் வர வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா, நான் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கல, எல்லாம் என் மனைவி கிட்ட கொடுத்துக்கிறேன், என் கணவர்கிட்ட கொடுத்துக்கிறேன், இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துக்கிறேன், என் வெல்விஷர் கிட்ட கொடுத்துருக்கேன், நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்கப்பான்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நானே எல்லாமே பண்ணும், நானே எல்லா விஷயமும் பண்ணும். காலையில் ஒரு மூடில் இருப்பீங்க, மத்தியானம் ஒரு மூடில் இருப்பீங்க, நான் நைட்டு ஒரு மூடில் இருப்பீங்க. அப்படி இருக்கும் இந்த காலகட்டம். அதனால தான் நான் சொல்கிறேன் அமைதியாக இருங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளானிங், செயல்பாடுகள், உங்களோட கரியர் க்ரோத், உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய குடும்பம் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்குது, வேலை இருக்குது, இன்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலிமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்குது. ஸோ இதெல்லாமே சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம்.